Taste the Daily. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநர் சிக்கினார். சொகுசு டிராவல்ஸ் வாகனத்தில் இருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடியதாக ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஆதில் மற்றும் தோஃபிக் ஆகியோர் பிடிபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பிவிடலாம் என சிலர் நினைப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. ஈரோட்டில் மதுபோதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். பெருந்துறை சாலையில் அதிக ஒலி எழுப்பிக் கொண்டு சிக்னல்களில் நிற்காமல் அதிவேகமாக காரை ஓட்டிச் சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மற்ற கார்களின் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய மதுபோதையில் இருந்த லலித் என்பவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். தாமதமாக வந்த போலீசாரிடம் வேண்டுமானால் அபராதம் விதித்துக் கொள்ளுங்கள் என விபத்து ஏற்படுத்திய நபர் துணிச்சலாக பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்ற விடியாத திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி என்னவானதென போலீசாரிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு பகுதியில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலை விவசாயிகளுக்கு கடும் கட்டுப்பாடு விதித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சர்க்கரை ஆலையின் எல்லைக்குள் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகள் இந்த ஆலைக்குத்தான் கரும்புகளை வெட்டி அனுப்ப வேண்டும் என்றும், அதை மீறி மற்ற சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்புகளை வெட்டி அனுப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. விடியாத அரசின் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் இந்த நடவடிக்கைக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே கர்நாடக அரசு பேருந்து மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுநாத்தூர் மதுரா சாலையூர் பகுதியில் தீபன் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்து கர்நாடக அரசு பேருந்து மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விடியாத திமுக ஆட்சியில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் வேகத்தடை மற்றும் எச்சரிக்கை பலகை வைக்காததால் விபத்துகளில் மனித உயிர்கள் பறிபோவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி வீட்டின் சுற்றுச்சுவரில் மோதியதில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மூதாட்டி உயிரிழந்தார். மாதாண்டகுப்பம் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து மூதாட்டி கங்கம்மாள் என்பவரின் வீட்டு சுற்றுச்சுவரில் மோதியதில் லாரியின் சக்கரங்களுக்கு இடையே சிக்கி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் லாரி ஓட்டுநரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் வேகத்தடை மற்றும் எச்சரிக்கை பலகை அமைக்காததால் விபத்துகளில் மனித உயிர்கள் பறிபோவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தோக்கவாடி பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாகவும், இதனை பயன்படுத்தும் அப்பகுதி மக்கள் பலருக்கு கை கால் வீக்கம் மற்றும் உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து விடியாத திமுக அரசு நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கோரி கழிவுநீர் கலந்து வந்த தண்ணீருடன் அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் விழா நடைபெற்றது. மயூரநாதர் ஆலயத்தில் வருகின்ற 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் இதனை முன்னிட்டு சுவாமி மற்றும் அம்பாள் சர்வ அலங்காரத்தில் ஊஞ்சலில் எழுந்தருளும் 10 நாள் ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.